தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சிலிண்டர் அரசியலை கையில் எடுத்திருக்கும் விஜய் இது சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா என்பது குறித்து நம்முடைய புரட்சி அதிமுகவின் தலைவர் வா புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல தாவேகா ஆதரவாளர் நரேஷ்குமார் ராஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரிடமும் வரவேற்று இந்த சிறப்பு வாத அரங்கிற்குள் செல்வோம். ஃபஸ்ட்டு புகழேந்தி சார், வணக்கம் சார். இந்த இன்று ஈரோடு மண்டலத்தில் அங்கு அவிநாசி தொகுதியில் நாங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தேன். ஆனால் எனக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யவில்லை. இதனால் நான் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று இன்று ஒரு போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார். இந்த பிரச்சனை இது தவிர தமிழ்நாட்டில் சிலிண்டர் பிரச்சனை தொடர்பாக இன்று திருச்சியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் சிலிண்டர் பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். சிலிண்டர் பிரச்சனைக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? இங்கே அவிநாசி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் திடீரென அந்த போர்க்கொடி உயர்த்தியிருப்பதன் பின்னணி என்ன? சொல்லுங்க சார், புகழேந்தி சார். இப்போ அவிநாசி தொகுதியில் நமக்கு போட்டியிட வாய்ப்பு தரவில்லை, நான் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பல்வேறு விதமான உதவிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தேன் என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் இன்று சற்று முன்பு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். தமக்கு அவிநாசி ராசிபுரம் தொகுதிகளை நாங்கள் கேட்டிருந்தோம், ஆனால் எனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அதனால் மிகுந்த அதிருப்திக்குள்ளாகி இருக்கிறேன் என்று அதற்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் சபாநாயகர் தனபால் இன்று பேட்டி அளித்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன? ஒன்று, 2 சிலிண்டர் அரசியல் தமிழகத்தில் அது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தலைவர் விஜய் வைத்திருக்கிறார். சிலிண்டர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்போது தமிழ்நாடு முழுவதும். இந்த சிலிண்டர் பிரச்சனை இப்போது விஜய் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை ஆளும் திமுகவுக்கு எதிராக திருப்பி இருப்பது பலனளிக்குமா? தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு அது எதிரொலிக்கும்? முதலில் சத்தியம் டிவி நம்ம தனபால் பிரச்சனை போனா சொல்லுங்க. ஒரு மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதன் தன்னை ஒதுக்குகிறார்கள், தன்னை மதிக்கவில்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற நிலைப்பாட்டை எடுத்து கேவலமாக நடத்துகிறார்கள் என்றெல்லாம் சொன்னதால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை சபாநாயகராக்கி ஒரு நல்ல பொறுப்பிலே மேலே அமர வைத்த காட்சியை நாம் பார்த்தோம். இது அப்புறம் சினிமா மாதிரி எடுத்தாங்க, ஏதோ பண்ணாங்க. பட் என்னுடைய கேள்வி எல்லாம், தனபாலை விட ஒரு நல்ல தலைவர் வேணுமா? சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு வேறு எந்த குற்றச்சாட்டாவது இருக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இல்லையே, எந்த குற்றச்சாட்டும் அவருக்கு மீது இல்லை. அதே போல தனபால் மாத்திரமல்ல, அதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப அவர் பக்கத்துல செம்மலை இருக்காரு, அவரே விட்டார். ஆகவே இவர்கள் கட்சிக்காக உடைத்து நீண்ட நெடிய பயணம் செய்த இப்படிப்பட்ட தியாக வரலாறு கொண்ட தலைவர்களை பழனிசாமி ஒதுக்குவது என்பது அவர் உடன் பிறந்த ஒன்று. அதுல இந்த காலதாமதமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் வருத்தம் எனக்கு. இது முதலிலேயே அவர் சொல்லி இருக்க தனபால் அவர்கள். அப்ப இந்த தனபால் சொல்லும் பொழுது தனபாலுக்குரியது மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்திற்குரியது மாத்திரமல்ல, ஆனால் அம்பேத்கர் வழியிலே, தந்தை பெரியார் வழியிலே வந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, கலைஞர் என்று வந்தவர்கள் எல்லாம் இப்படி இந்த திராவிடன் ஐடியாலஜியிலே திராவிட கொள்கைகளை கொண்டவர்கள் அத்தனை பேரும் யோசனை செய்வார்கள். இங்கே மரியாதை இல்லை, ஒரு சபாநாயகர் இருந்த ஒருவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கவில்லை, மரியாதை இல்லாமல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தேர்தலில் வெளிப்படுத்துவார்கள். வெளிப்படுமா இல்லையா கண்ணன்? டெஃபினட்டா வெளிப்படும்.